எல்பிபி பார்த்தோம். மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் மிஸ்லினியஸ் எங்கெல்லாம் பார்க்கறதுலாம் பார்த்தோம். ஆ இப்போ ஒரு எல்பிபி ப்ராப்ளம் எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி தரேன்டா. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேரா மாதிரி கொடுத்துருப்பாங்கண்ணா. அதாவது இருப்பாங்க. ம். நான் ஒரு சம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த கான்செப்டை. ஒரு கெமிக்கல் கம்பெனி ரெண்டு காம்பவுண்டடா produces two compounds A and B. இதுல the table gives the units of ingredients C and D per kg of compounds A and B. அதாவது the table A and B க்கு ingredients இது C and D. ஓகேவா? input இது output அது. As well as minimum requirement of C and D. அதாவது gives the units of ingredients C and D per kg of A and B as well as minimum requirement of C and D and cost per kg of A and B. Write down the problem mathematically for minimization of cost. ரெண்டு விஷயம் நடக்கும் எப்பவுமே சிவசங்கரி. ஒன்று இங்கே மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்னு கேட்பாங்க, இல்லை மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன சம்பளம் கொடுத்துருக்காங்க? சி இன்கிரீடியண்ட்ல, ஓகேவா, சின்ற இன்கிரீடியண்ட்டு டின்ற இன்கிரீடியண்ட் ரெண்டும் சேர்த்து ரெண்டோட அதாவது சியோட காம்பினேஷன் வந்து ஏக்கு வந்து ஒரு காம்பினேஷனும் அதே டியோட காம்பினேஷன் மூணு காம்பினேஷன் பண்ணா ஏ கிடைக்கும். ஓகேவா? சாரி. அதே மாதிரி சி டிக்கு டியோட காம்போசிஷன் மூணு வந்து ஏக்கும், ஓகேவா, ஒன்று பிக்கும் போட்டால் அது டியோட காம்பினேஷன் வருது. Units of ingredients C and D per kg of compounds A and B as well as minimum. இதோட minimum requirement of C எவ்வளோ தெரியுமா? 80. மினிமம் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுறது? சி பொறுத்த வரைக்கும் 80. டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ? 75. ஒரு கேஜி வந்து ஏ எவ்வளோ? 4 ரூபாய். ஒரு கேஜி பி எவ்வளோ? 6 ரூபாய். இதான் கொஷின்ரா. ஓகே, இப்போ எப்படி ஆன்சர் பண்ணுவோம் பாருங்களேன். லெட் x1 பி த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ஏ, லெட் x2 பி த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் பி. ஓகே, இதில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ன்றது என்ன? மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் இல்லை, அதனால மின் போட்டிருக்காங்க. மின்னான மினிமைஸ். இசட்ன்றது ஒரு இண்டிகேட்டரடா, வேரியபிள். இசட்ன்றது ஒரு வேரியபிள். ஈக்குவல் டு என்னோட ஃபைனல் காஸ்ட் எவ்வளோ? ஒரு யூனிட் வந்து எக்ஸ் பண்ணா, ஓகே பார்க்கணா. அப்போ அதாவது எக்ஸ் ஒன்றது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஒரு கேஜிக்கு 4ன்னா அப்போ x1 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 4x1. கரெக்டா? இங்கே போட்டு காமிக்கிறேன், ஒன்னொன்னா போட்டு காமிக்கிறேன். ம். இப்போ ஸ்டெப் ஒன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா கண்ணா, அதுலேருந்து இது பண்ணிக்கணும். லெட் x1 பி த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ஏ, அப்புறம் let x2 be the number of units of b. ஓகேவா? ஸ்டெப் 3. இப்போ ஒரு கேஜிக்கு 4 ரூபானா அப்போ x1 யூனிட்ஸ் ஆஃப் கேஜிஸ்க்கு எவ்வளோ? 4 இன்டூ x1. கரெக்டா? கரெக்டா? அதே மாதிரி ஸ்டெப் நம்பர் 4. ஒரு கேஜிக்கு 6 ரூபானா x2 கேஜிஸ்க்கு எவ்வளோ? 6x2.
இதுதான். நெக்ஸ்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். மினிமைஸ் z இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ்ட் இருக்குல்ல கண்ணம்மா, இந்த காஸ்ட்டை தானே மினிமைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காஸ்ட் எடுத்துக்கோங்க, 4x1 ப்ளஸ் 6x2. புரியுதா? திஸ் ப்ளஸ் திஸ் 4x1 ப்ளஸ் 6x2. அவ்வளோதான். இப்போ ஸ்டெப் நம்பர் 5. இப்போ கன்ஸ்ட்ரெயின்டிங் என்ன தெரியுமா? இது வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு எவ்வளோ? இன்க்ரீடியன்ட் சியோட மினிமம் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ? 80 தான் இருக்கு. டி வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ போடணும்? 75 தான். ஓகேவா? அப்போ மினிமம் ரெக்குயர்மெண்ட்டோட சிம்பிள் எப்படி தெரியுமா வரும் எல்பிபியில்? கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம, இங்கே மினிமம் ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருந்ததுன்னா அப்போ நம்மளோட கன்ஸ்டன்ட் எப்படி எழுதணும்? x1, ஓகேவா, x1 1x1 plus 2x2 greater than or equal to 80. புரியுதா? அதே மாதிரி 3x1 plus 1x2 greater than equal to 75. ஓகேவா? ஸோ இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தோம்னா, சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னன்னா, இந்த ஒரு கண்டிஷன் இருக்கு, இந்த மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றது தான் கன்ஸ்ட்ரெயின்ட். அப்படி எழுதும்போது சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் x1 x1 plus 2x2 greater than or equal to. Greater than or equal to 80. Okay, அதே மாதிரி 3x1 plus x2 greater than or equal to plus x2 is greater than or equal to 75. ஏன் அப்படின்னு ப்ராக்கெட்ல போடணும்டா, கன்ஸ்ட்ரெயின்ட் ஆன் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் இன்கிரீடியன்ட் சி. ஓகே, அதாவது இந்த டேபிள் ஃபார்மேட்டா இருக்குல்ல கண்ணா, அதை வேரியபிள் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்றோம், அவ்வளவுதான். இன்கிரீடியன்ட் சி. இப்போ எப்பவுமே இந்த நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம்டா. x1 x2 எப்பவுமே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். ஏன் இருந்தால் தான் டெசிமல்ஸில் வராதுன்றதுக்காக இது ஒரு கண்டிஷன். ஸ்டெப் 6, நோ நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றது x1 x2 equal to 0. ஸோ ப்ராக்கெட்ல என்ன, நோ நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட். அவ்வளோதான். இதான் கண்ணம்மா. இந்த இந்த குட்டி பாக்ஸை சொல்யூஷனாக இந்த காஸ்ட் தான் மினிமைசேஷனாக பண்ணோம், அதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதுக்கு இந்த யூனிட்ஸ் ஏ வந்து x1ஆகவும் b1ஆகவும் பண்ணிட்டு அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதிட்டு ஃபைனல் நோ நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட். இதுதான் வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்படி ஃப்ரேம் பண்ணானாக்கா we will be able to easily draw the answer mathematically for minimization of cost. இதுதான் புரிஞ்சுதா? ரெண்டு விஷயம் நடக்கும்டா இதுல. ஒன்று, இங்க மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட்னு கொடுப்பாங்க, ஓகேவா? இன்னொன்று காஸ்ட், இன்னொன்று வந்து
மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட். அவ்வளோதான். ஆ, ஆமா ஆமா கரெக்ட். இப்படி தான்டா வரும். ம். ம். அதே மாதிரி வரும்டா. மினிமைசேஷன் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுப்பாங்க. உங்களோட கன்ஸ்ட்ரெயின்ட் என்னமோ அப்படியே தான் இருக்கும் கணமா. மினிமைஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு அவன் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுப்பான்ல, அதுல இதுல எழுதிடணும். பார்க்கலாம். இதை சம்பர் தான் பார்க்குறேன்டா. மாதிரி வருதா? மினிமைசேஷன் காஸ்ட். மெஜாரிட்டி மினிமைசேஷன் இருக்கும். இங்க மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட். அப்புறம் ஆப்டிமல் லோன் அலோகேஷன்ஸ். மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட். நான் அந்த மாதிரி சம் வந்து நான் பார்க்குறேன்டா கண்டிப்பா. ஓகே. மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட். நம்ம அப்படியே அந்த டேபிள்ல இருந்து பிக் பண்ணி இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல நான் வேற ஏதாவது புக்ல பார்க்குறேன் ஏதாவது. இது இல்லஸ்ட்ரேஷன் ஒன்னு. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் டூ பாருங்க. ம். A pension fund manager is considering investing in two shares A and B. ரெண்டு ஷேர் இன்வெஸ்ட் பண்றாங்கடா. ஓகேவா? இப்போ அதுதான் நம்மளோட X1 and X2. அவங்க என்ன சொல்றாங்க? ஷேர் A will earn a dividend of 12%. ஷேர் B will earn a dividend of 4%. ஓகேவா? அப்போ growth in the market value in 1 year of share will be 10 paise per rupee one. அதாவது ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு எவ்வளோ ரூபாய் growth in the market value? 10 பைசா. பிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் growth in value என்ன? 40 பைசா. He requires minimum total sum which we will give. அதாவது அட்லீஸ்ட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. அட்லீஸ்ட்னா மினிமம் இதுவாது 600 ரூபாவது அந்த மாதிரி. The dividend income, the dividend income of at least rupees 600 per annum and growth in 1 year of at least 1000 on the initial investment. Dividend income வந்து ஒரு ஆனத்துக்கு 6000 ரூபாய் அட்லீஸ்ட். இல்ல growth in 1 year at least 1000 on the initial investment. You are required to state the mathematical formulation of the problem, which will facilitate computation of the minimum sum to be invested to meet the manager's objective. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல்யூஷன் ஏபி 12% வருதுக்கண்ணா. ஓகேவா? இப்போ அவன் எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா லெட் X1 ஏக்கும் X2 பிக்கும் அந்த ஏபியோடது இதுக்கு. இப்போ அவனோட இது என்ன? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மினிமம் சம் டு பி இன்வெஸ்டட். கரெக்டா? மினிமம் சம்னா என்ன? மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். ஓகே. ஸோ மினிமம் சம்னு வரும்போது அப்பனா எனக்கு என்ன எக்ஸாக்டா? என்னோட ஏவும் என்னோட பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு சேர்த்து எனக்கு மினிமமா இருக்கணும் அப்படின்றான். சப்ஜெக்ட் டு என்னெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் எவ்வளோ? 12%. ஓகேவா? அப்போ இந்த டிவிடெண்ட் வந்து 12%ஆ இருக்கும்போது அவன் என்ன சொல்றான்னா எனக்கு வந்து 40 பைசாக்கு ஒரு ரூபாய். ஓகேவா? அதே மாதிரி அஹ், ஒரு ரூபாய்க்கு 10 பைசா.
ஓகேவா? இங்க 1 ரூபாய்க்கு 40 பைசான்னு சொல்றோம். இங்க டிவிடெண்ட் எவ்வளவு சொல்றோம்? டிவிடெண்ட் வந்து A பிளஸ் B என்ன வருது? 12% பிளஸ் 4%. கரெக்டா? இப்படி தானடா வருது? ஆனா இந்த 12% பிளஸ் டூ இது பர்சன்டேஜ்க்கு வந்து dividend of income at least rupees 600 per annum and growth in 1 year of at least 1000 அப்படின்றான். அப்பனா ஒ- ஒரு ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு 10 பைசா. ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா 10 பைசா. இங்க வந்து ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா 40 பைசான்னு சொல்றோம். அப்பனா டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இங்க இங்க கால்குலேஷன் போடுறேன். ருபீஸ் ஒன்னுக்கு 10 பைசே growth in the market value. ருபீஸ் ஒன்னுக்கு 10 பைசே. ருபீஸ் ஒன்னுக்கு 10 பைசே. ஓகேவா? அப்போ எவ்வளவு ரூபாய் அட்லீஸ்ட் 6 ரூபாய்க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6 ரூபாய் இன்டூ 10 பைசே. 1 ரூபாய்க்கு 10 பைசே இன்டூ 10 அப்படின்னா 600 பைசா. 6000 பைசா. 6000 பைசான்னா 100 பைசே இஸ் ஈக்குவல் டு ருபி ஒன்னு. அப்போ வந்து 6000 பைசான்னா 6000 divided by 100 will give you rupees 6 rupees 10. என்ன கொடுத்துருக்கான்? rupees 60 வருது. 12 percentage. ஒரே நிமிஷம்டா. 1 ரூபாய்க்கு 10 பைசா. அப்போ வந்து டிவிடெண்ட் வந்து 60 ரூபாய். மினிமம் இன்கம் வந்து 600 1000. ஒரு நிமிஷம். டிவிடெண்ட் வந்து 12%. எனக்கு மினிமம் இன்கம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 600. 1 ரூபிக்கு 1 ரூபிக்கு 10 பைசே. அப்போ வந்து பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணோம்னா கணுமா நான் இது மட்டும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்டா. 1 ரூபிக்கு 10 பைசேன்னு இது மட்டும் செக் பண்ணுறேன்னா கணுமா இல்லஸ்ட்ரேஷன் 3 சொல்லித்தரேன். இப்போ a company possesses two manufacturing plants each of which can produce three products x y z from a common raw material ரா. ஓகேவா? இதுல வந்து x y z மூணுமே ப்ராடக்ட். given எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட். x y z த்ரீ ப்ராடக்ட்ஸ். இதுல
இதான் ப்ராடக்ட்ஸ். இதுல வந்து காமன் ரா மெட்டீரியல்னு சொல்றாங்க. However, the proportion which products are produced are different in each plant. Plant A, plant B வச்சு இந்த XYZ இது பண்றாங்க. And so are the plant's operating cost per hour. Data on production per hour are given below together with the current. அதாவது ம், ஒரு ஹவருக்கு 9 ரூபாய் ஆகுதுடா இந்த பிளான்ட் ஏ யூஸ் பண்ணோம்னா. அதே ஒரு ஹவருக்கு 10 ரூபாய் ஆகுது பிளான் பி யூஸ் பண்ணோம்னாக்கா. எவ்வளோ ஆர்டர் இருக்குன்னா கையில் எக்ஸ்க்கு வந்து 50 ஆர்டரும், இந்த ஆர்டர்னா யூனிட்ஸ்னா 50 யூனிட்ஸ், 24 யூனிட்ஸ், 60 யூனிட், 24 யூனிட்ஸ். You are required to formulate the problem to find the number of production hours needed to fulfill the orders on hand at minimum cost. இப்போ சொல்யூஷன் பார்த்தோம்னா, let alpha be the number of hours of plant A in use. Let beta be the number of hours of plant B in use. Objective function என்னன்னா minimum. இப்போ ஸ்டெப்பா போறேன். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. x1 y1 கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? லெட் x1 பி த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஏ. மெஜாரிட்டி மெஜாரிட்டி எப்படி தெரியுமா? இந்த XY எடுத்துக்கணும், இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ ஏபி ஓடதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து x1 பி த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஏ. ஏபியோடது எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து நம்மளோட டேபிள் காம்பவுண்ட். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் ஏவும் பியோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, தெர் இஸ் ஆர்டர்ஸ் இன் ஹேண்ட் தான் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கு. எது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து நம்ம வந்து அதோட இதுதான் நம்ம வந்து பிளான்ட் ஏ பிளான்ட் பி கனெக்ட் பண்ணி இருக்கிற அந்த ஹவர்ஸ்க்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்கல்ல, அதனால அதுதான் உங்களோட x1 y1 இருக்கும். ஓகே, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா minimization of draw the problem for the minimization of cost ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட்ன்னு கேட்கும்போது ஏயோடது பியோடது அது ரெஸ்பெக்டிவாக கேட்குறாங்க. அதே மாதிரி இதில் ஹவர்ஸ் டு பி ஃபுல்ஃபில் டு ஃபுல்ஃபில் த ஆர்டர்ஸ். அப்போனா என்ன அர்த்தம்? ஏவோடதும் பியோடதுக்குமான யூசேஜை வந்து எவ்வளோ தூரம் அந்த ஆர்டர்ஸ் வந்து கவர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து என்ன மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஜென்ரலாக to find the number of production hours needed to fulfill the orders. Hours அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அதுதான் அந்த 50 24 16 தான் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகும். நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் இதில் மேத்தமேட்டிக்லி ஃபார் த மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். ஸோ மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட்னு வரும்போது காஸ்ட் 80-70 தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக வரும். புரியுறதாடா? ஸோ அப்போ பார்த்தோன்னா இந்த 80-70 இஸ் யுவர் கன்ஸ்ட்ரெயின்ட், இங்கே 50-24-60 இஸ் யுவர் கன்ஸ்ட்ரெயின்ட். அப்போ இங்கே ஆல்ஃபா பீட்டானு போட்டுக்கலாம், x1 x2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? x1 பி த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஏ, x2 be the number of hours of plant B. இப்போ 1 hour, அதாவது ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னா ஒரு கேஜிக்கு வந்து இங்க 4 ரூபான்னு போட்டிருக்கோம்ல, இங்க எப்படி வரும் தெரியுமா? ஒரு பர்டிகுலர் ஹவருக்கு 9 ரூபாய். கரெக்டா? ஒரு பர்டிகுலர் ஹவருக்கு 9 ரூபாய். அப்போ x1 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 9x1. கரெக்டா? அதே தான் நான் மாத்தவே இல்லை, ஜஸ்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் தான் மாறுது. 1 ஹவருக்கு 1 ஹவருக்கு இங்க 10 ரூபாய். அப்ப x2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 10x2. ஸ்டெப் நம்பர் 4 அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இங்க வந்து மினிமைசேஷன் அதான் கொடுத்துருக்காங்க. டோட்டலா மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். அப்ப நம்மளதும் மினிமைஸ் z இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி போடணும், 9x1 பிளஸ் 10x2. அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து மினிமம் ரெக்குவயர்மெண்ட் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? அதே தான் இங்கேயும் என்ன கேட்டிருக்கான்? மினிமம் காஸ்ட் தானே. ஸோ அப்போ இங்கே மூணுமே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு சைன் தான் போட்டிருப்பான். புரியுதா? ஸோ இட் இஸ் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட். என்ன இதுதான் மூணு தான் கன்ஸ்ட்ரெயின்ட். ஆர்டர்ஸ் இன் ஹேண்ட் தான் கன்ஸ்ட்ரெயின்ட்.
இவ்வளோ ஆர்டர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறனோ இந்த நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸில் பட் அட் மினிமம் காஸ்ட் அப்போ 2A இங்கே டப்பா இந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம்டா 2A ப்ளஸ் ஆமாம் கரெக்டு 2A ப்ளஸ் 4x 2x1 ப்ளஸ் 4x2 4x1 ப்ளஸ் 3x2 3x1 ப்ளஸ் 2x2 இஸ் கிரேட்டர் than or equal to 50 24 60 அவ்வளோதான் புரிஞ்சுதா ஆ இது போட்டு பாருங்க சிவசங்கரி இது ஆனா ஒரு 2 3 மாட்டி போட்டு பார்க்கணும் சிவசங்கரி நம்ம மார்ஜினல் காஸ்டிங் மாதிரி ஃபார்மேட் கிடையாது இதுக்கு ஆனா என்ன ஃபார்மேட்னா ஃபர்ஸ்ட் x1 x2 என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ன்றது பார்த்துக்கணும் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டா மேக்ஸிமம் ரெக்குயர்மெண்ட்டா பார்த்துக்கணும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நோ நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின் ஸ்டெப்ஸ் என்னமோ இதே தான் leading to product x constraint leading to product y constraint leading to product z அப்புறம் நோ நெகட்டிவ் கன்ஸ்டன்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் அது மாறவே மாறாது ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கலாம் x1 x2ன்னு வச்சுக்கலாம் ஏபின்னு வச்சுக்கலாம் எப்படி வேணா வச்சுக்கலாம் புரிஞ்சுதா இல்லஸ்ட்ரேஷன் 3 சூப்பர் இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 4 பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் ப்ராஃபிட் மார்ஜினோட இருக்கு ப்ராஃபிட் வந்தாலே என்ன தெரியுமா வரும் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கேர் சப்ளைல இருக்கு அண்ட் அவைலபிலிட்டி இஸ் லிமிட்டட் டு so and so யூனிட்ஸ்னு கொடுக்குறாங்க அப்போ நல்லா பார்த்துக்கோங்க இப்போ அவைலபிலிட்டி இஸ் லிமிட்டட்னு வந்தாலே சிவசங்கரி அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் ஓகேவா சிவசங்கரி எப்போ அவைலபிலிட்டி அவைலபிலிட்டி லிமிட்டட்னு இருக்குல்ல அதுதான் எப்பவுமே கன்ஸ்டன்டா வரும் பாத்தீங்கன்னா அதான் கன்ஸ்டன்டா வந்திருக்கு பாருங்களேன் 8 15 10 ஓகேவா அப்புறம் நீங்க இந்த பாக்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் 2x1 plus 3x2 3x1 plus 2x2 plus 4x3 ஓகேவா அதே மாதிரி 2x2 plus 5x3 2x2 plus which is 8 15 10 அப்படியே அப்போ வந்து என்னோட மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு மேக்ஸிமைஸ் இசட் அதே மாதிரி தான் x1 x2 x3 அதை போட்டுட்டு ஈக்குவல் டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் அவன் சொல்லியிருக்கான்ல ப்ராஃபிட் மார்ஜின் பண்ணோம்ல 3x1 plus 5x2 plus 4x3 அவ்வளோதான் ஓகேவா ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு அப்புறம் லிமிட்டட் டூன்னு வந்திருக்குல்ல அதுதான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல வரும் இந்த சம் ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்றீங்களா இதுதான் சிவசங்கரி ட்ரை நாளைக்கு ஊருக்கு போறீங்களா சிவசங்கரி சூப்பர் எல்லாமே அப்படிதான் கண்ணா இப்போ இந்த சிக்ஸ்த் சம் பாருங்க ஆனுவல் ஹேண்ட்மேட் ஃபர்னிச்சர் சேல்ஸ் அக்கர்ஸ் நெக்ஸ்ட் மந்த் அண்ட் ஸ்கூல் ஆஃப் ஒகேஷனல் ஸ்டடி பிளானிங் டு மேக் ஃபர்னிச்சர் ஃபார் சேல்ஸ் 3 ஒர்க்கிங் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருக்கு அண்ட் சேர்லாம் ஏபிசி நல்லா மேக் 3 ஸ்டைல்ஸ் ஆஃப் சேர் வித் பண்ணியிருக்காங்க ஈச் சேர் மஸ்ட் ரிசீவ் ஒர்க் இன் ஈச் கிளாஸ் அண்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து 120 ஹவர்ஸ் இருக்குமா ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்ல 160 ஹவர்ஸ் அப்புறம் வந்து இப்போ அவன் என்ன சொல்றான் தேர் வில் பி அவைலபிள் எவ்வளோ ஹவர்ஸ் 120 ஹவர்ஸ் தான்
அடுத்த செகண்ட் இயர் கிளாஸ்ல 160. அப்ப இவ்வளவுதான் சொல்லும்போது இதுதான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்க முடியும். அதான் இங்க வருது 120 160 100. புரியுதா? இது அப்படியே எடுத்து இப்படியே போட்டுற வேண்டியதாங்கண்ணா. 2x1 plus 3x2 plus 2x3 is equal to 120. அப்புறம் 4x1 plus 3x2 plus 1 x3 is equal to 160. செகண்ட் இயர் தேர்ட் இயர் அதே 3 plus 2 plus 4 is equal to 100 constraint. Objective function என்ன இதுல? Teacher of the wood feels that a maximum of 40 chairs can be sold. மேக்ஸிமமா சோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் போன வாட்டி வரைக்கும் என்ன படிச்சோம்? மினிமம் படிச்சோம். இப்ப மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன ஆகும்னா திஸ் வில் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. புரியுதா? அவைலபிள் ஹவர்ஸ் இவ்வளவுதான். அதுலயும் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் இதுன்னு சொல்றதுனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அப்போ 40 சேர்ஸ். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ? ஏ 40 35 30. ஸோ ப்ராஃபிட் ஒரு ஒரு சேர்ல இருந்து இவ்வளவு வரதுனால மேக்ஸிமைஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 40x1 plus 35x2 plus 30x3. அவ்வளவுதான். முடிஞ்சிடுச்சுக்கண்ணா. இல்லஸ்ட்ரேஷன் 6. இல்லஸ்ட்ரேஷன் 5 ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 6 ஹோம்ஒர்க் போடுங்க. ஓகேவா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, இது மேக்ஸிமமா இருக்குன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. இதுவே மினிமமா இருக்குன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஏன் மேம் அப்படின்னு பார்த்தா, இப்போ உங்க கையில வந்து ஆம், அம்மா சொல்றாங்க நீ பைசா எடுத்துட்டியா சிவசங்கரின்றாங்க. அம்மா நான் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேம்மா. மினிமமா 1000 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேம்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1000 ரூபாய்க்கு மேல எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அம்மா நான் மேக்ஸிமம் 1000 ரூபாய் தாம்மா இருக்கும் என் கையில அப்படின்னா 1000 ரூபாய் தான் ஃபைனல் லிமிட். அப்பனா என்ன அர்த்தம்? மினிமம் 1000 ரூபாய் தாம்மா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதையும் தாண்டி அப்ப கிரேட்டரா தானா ஈக்குவல் டு. மா நான் மேக்ஸிமமே இவ்வளவுதாம்மா எடுத்திருக்கேன் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு கம்மியா தாம்மா எடுத்திருக்கேன்னு அர்த்தம். அப்ப லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. புரியுறதா ஏன் போடுறோம்ட்டு? லாஜிக். அதான் லாஜிக். அதான் கன்ஸ்ட்ரெயின்ட். மேக்ஸிமம் 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 கொடுத்தா இங்க லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போடுவோம். ஏன் போடுவோம் அப்படின்னா அதுதான் என்னோட டார்கெட் நம்பர். எனிவேர் தட் கேன் ரேஞ்ச் ஒன்லி வித் தட் நம்பர் ஒரு பிலோ ட்ரெண்ட். மினிமம்னு வந்ததுன்னா இதுவே மினிமம் தான், இதுக்கு மேலேயும் போகலாம் அப்படின்றதுனால கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. ஓகேவா கண்ணா? சூப்பர். ஆக்சுவலா ரொம்ப ஈஸி தான், அது டஃப் எல்லாம் கிடையாது, பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கு. கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன தெரியுமா? ஒரு தடுப்புன்னு சொல்லுவாங்க. தடுப்புன்னு சொல்றதை விட ஒரு 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 என்ன சொல்றது? ஆஹ் நல்ல வார்த்தை டக்குனு மறந்து போச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்றதுக்கு இது கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு சொல்றோம்ல. எனக்கு சிஎம்ஏ படிக்கிறதுக்கு வேலைக்கு போகும்போது கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ட்டா ஃபீல் பண்றோம்னு சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி. டிஃபிகல்ட்டி இன் டூயிங் இட் ஃபுல் ஃப்ளெஜ்டு. கட்டுப்பாடு. ஓகேவாடா? அது எனக்கு வந்து நான் 1000 யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன்டா. ஓகேவா? பட் என்னால 800 தான் பண்ண முடியுது. ரீசன் என்னன்னா என்கிட்ட அவ்வளோ ரா மெட்டீரியல் இல்ல. அந்த மாதிரி அப்போ இந்த 200க்கான ரா மெட்டீரியல் இல்லாதது என்னோட கன்ஸ்ட்ரெயின்ட். புரியுறதா? அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரே நிமிஷம். ஆமா 6 7 8 ரொம்ப ஈஸி. 9ல இருந்து அடுத்த ஸ்டாண்டர்ட் சம்க்கு போடுது. 10th ஒன் கூட ஈஸிடா கண்ணா. வேணாம் இப்போதைக்கு 6 7 8 மட்டும் போட்டுக்கோங்க ஹோம்ஒர்க்கு. ஓகேவா? 4th 6th 7th 8th இதுவும் ஹோம்ஒர்க்கு.
அப்புறம் illustration 2 நான் செக் பண்ணி சொல்றேன். illustration 6, 7, 8 அவ்வளவுதானா? ஓகே சிவசங்கரி, நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? நம்ம மண்டே இன்னைக்கு திருப்பி மண்டே வந்து ஓஎம் தான், ஹோம்ஒர்க் முடிச்சிடுங்க. இப்போ இந்த பேட்டர்ன்ல ஒரே நிமிஷம், ஒரே ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். கணேஷ்மா, அங்க உங்களுக்கு தோசை வச்சிருக்கோம். இல்லப்பா, அந்த கோதுமை தோசை வச்சிருக்காங்க செல்வமா. நான் வந்து டிவியை சாப்பிட்டுட்டு வேணா டீ குடி, டிவி நான் போட்டு தரேன். டிவி கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த இதுலடா ஓஆரோட பேசிக்ஸ்டா என்ன, அதாவது இன்னைக்கு நான் ரெக்கார்டிங்லாம் அனுப்பிச்சிட வேண்டாம், எல்லாத்தோட ரெக்கார்டிங்கும் பேசிக்கா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் எடுத்தேன், ஓகேவா? அப்புறம் சோஃபார் நம்ம பார்த்தா இல்லஸ்ட்ரேஷன் 8 வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஓஆர் பேசிக் அவ்வளவுதான், சண்டே டெஸ்ட். அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல சோஃபார் முடிச்சிருக்கோம்ல, அந்த ஃபைல்ஸ் நான் அனுப்பிச்சு விட்டுறேன்டா, ஒரு நிமிஷம் இருங்க.